வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்டர்டே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். இப்போது நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து இந்த பெரிய கேண்டலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் கரெக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் ஹவர்ஸ்லேயே நமக்கு அதாவது ஒரு நியர்பை ஒரு க்ளோசிங் கிட்ட இந்த பெரிய பேரிஷ் கேண்டலோட ஹையை வந்து கட் பண்ணி மேலே க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சைன். ஸோ இந்த கேப் வந்து சின்னதாக ஒரு கேப் இருந்தது, அந்த கேப்பையும் வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில். ஸோ பொதுவாக வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகினதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து இந்த கேண்டலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 23,800லேருந்து 24,300 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இது வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு வேல்யூ தான். ஸோ இது மாதிரி கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்று இந்த கேண்டலை உடச்சிட்டு வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து போயிடணும், அப்படி இல்லையா இந்த கேண்டலை உடச்சிட்டு வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து போயிடணும். அப்படி போகலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த 5ஆவது நாள் அல்லது வந்து அடுத்த 7ஆவது நாள் உங்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டான ஒரு மூவ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, ஸோ இது மாதிரி வந்து இந்த மார்க்கெட் ஹவர்ஸ்லேயும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு இல்லையா, அது மாதிரி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அதே மாதிரி பிரேக் டவுன் ஆகும்போதும் இப்படி தான் நமக்கு வந்து இந்த மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். இதில் வந்து ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, கேப் டவுன் ஆயிடுச்சு, அந்த கேப்பில் வந்து இந்த ரேஞ்சை வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டு போகுது அப்படின்னா அதை வந்து பெருசாக வந்து கன்சிடர் வந்து பண்ணாதீங்க. மறுபடியும் ப்ரைஸ் வந்து பழைய நிலைமைக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ நடந்திருக்கிறது நல்ல ஒரு விஷயம். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூமும் சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் அப்படியே வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போது வால்யூம் பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து வால்யூம் நமக்கு வந்து ஒரு பஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகவே வந்து வச்சுக்கிட்டாலும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து நியர்பை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வந்து இருக்குது. ஸோ அதையும் நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா நாம் ட்ரேட் எடுக்க போகிறது அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடேயில் வந்து ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இன்ட்ராடேயில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நியர்பை எந்த இடத்துல இருக்குது, சப்போர்ட் நியர்பை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து நாளை வரும் நாட்களில் நமக்கு பொட்டென்ஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும், பொட்டென்ஷியலாக ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படி இனிமேலாம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னா அந்த மென்டாலிட்டிக்கு வந்து போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமேல் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் டென்டன் தான். ஸோ அதனால் வந்து பிரச்சனையே வந்து கிடையாது, புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்து போயிடலாம், கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்து போயிடலாம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட். ஸோ நியர்பை நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எந்த பக்கத்தில் இருக்குது, நியர்பை சப்போர்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து இன்ட்ராடேயில் உங்களுக்கு வந்து பொட்டென்ஷியல் பிரேக் அவுட் பிரேக் டவுன் லெவல்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து பொட்டென்ஷியல் ட்ரெண்ட் ரிவர்சல் லெவலாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரெண்ட் ரிவர்சலாக சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட ட்ரேடை வந்து நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷனில் இருக்கிறீங்க, உடனே நீங்கள் வந்து புட் ஆப்ஷனுக்கு மாறணும், நீங்கள் வந்து புட் ஆப்ஷனில் இருப்பீங்க, உடனே நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் மாறணும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இன்ட்ராடே நம்மளால் வந்து உடனே வந்து அடுத்த ட்ரேட் என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு, இனிமேல் பாசிட்டிவ், இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு, இனிமேல் வந்து நெகட்டிவ், அந்த மென்டாலிட்டிக்கு வந்து போகக்கூடாது. நமக்கு தேவை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுதா, பிரேக் டவுன் பண்ணுதா, ட்ரெண்ட் ரிவர்ஸில் கொடுக்குதா, இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸில் கொடுக்குதா, இதாக இல்லை இது ரிஜெக்ஷன் வந்து பண்ணுதா, இதெல்லாம் நமக்கு வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து பொட்டென்ஷியலாக இப்போ இந்த ட்ரேட் நம்ம வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுதான் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது டெய்லியில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு, சந்தோஷம். இதில் சில விஷயங்கள் வந்து நடக்கலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு சின்னதாக
ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புகள் மேபி கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். ஸோ ஒரு 24,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் சின்னதாக ஒரு புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர் இஸ் அ சான்ஸ் தான் நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக வரும் நான் சொல்லலை. தேர் இஸ் அ சான்ஸ், அதுக்கும் நாம் ரெடியாக இருக்கணும். சரி, ஓகே. இப்போ டெய்லியில் நமக்கு ஒரு புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 24,200 வரைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட ஹையை வந்து கட் பண்ணிட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா சூப்பர். அப்படி நடந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் அகெயின் மேலே போகலாம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்த்து வச்சோம் அப்படின்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இந்த இடத்துல அதே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு 24,500 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, 24,600 அப்படிங்கிற ரேஞ்சில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது ஒரு 24,700 கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த 24,300 ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கடுத்த ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் 24,500, 24,600, 24,700 இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக்கோட அந்த வீக்லி அனாலிசிஸ் வீடியோலையும் அதுதான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து என்ன இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா, மேபி ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இந்த 24,200 வரைக்கும் ஒரு புல் பேக் வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அந்த இடத்துல ரிவர்சல் வந்து கிடச்சிது அப்படின்னா அகைன் இப்படி கீழே இறங்கி மறுபடியும் வந்து மேலே போகலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு புல் பேக் கிடச்சிட்டு இப்படி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் மைண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. தேர் இஸ் ஒரு சான்ஸ் கூட நீங்கள் வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஏடா இவன் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறானே, நெகட்டிவாக எதுவுமே நடக்காதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் என்கிட்ட கைவசம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 24,100 அந்த லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கலாம், மேபி ப்ரைஸ் வந்து இப்படி கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. செல்லர்ஸ் சந்தோஷமாக இருப்பீங்களா? ஸோ இந்த லெவலும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட்டு. ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியர்லி எந்த டேட்லேருந்து ஒரு 7ஆம் தேதியிலேருந்து இப்போது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுமே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த 24,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 24,500, ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாப் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் விளக்கமாக வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு டவுன் சைட் நமக்கு வந்து கிளிக் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டவுன் சைட் இருக்கு இல்லையா, ஒரு 24,000 அது வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா அகெயின் நம்ம வந்து ஒரு 23,800 வரைக்கும் வந்து எதிர் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ டவுன் சைடு வந்து போகணும் அப்படின்னா இந்த 24,000 அப்படி ரேஞ்சை வந்து கட் பண்ணணும். அப்படி இல்லையா மார்க்கெட் வந்து ஒரு 24,500 நோக்கி வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பற்றி சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இதை பற்றி நான் வந்து வீக்லி அனாலிசிஸில் வந்து சொல்லியிருக்கேன், அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேம் தான், லெவல்ஸ் தான் வந்து வேறு வந்து போயிட்டுருக்கு. மற்றபடி சார்ட் எல்லாமே வந்து சேமாக தான் வந்து இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போயெல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சஸை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போ வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பையிங் வந்து ட்ரிகர் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு பிரேக் அவுட் அண்ட் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வந்து நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன நடக்கலாம், ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே ஏறலாம். ஸோ அப்படி மேலே ஏறிச்சு அப்படின்னா ஒரு 78,600, 700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லையா நமக்கு வந்து சின்னதாக அகெயின் ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கிடச்சிது அப்படின்னா இது வந்து பாசிபிள், இப்படி மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு. அப்படி இல்லையா மறுபடியும் இந்த 77,650க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் ஒரு 77,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,250 இருக்கலாம்.
24,250 ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,100 24,50 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 24,500 550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் என்ன நடந்திருக்கு உங்களுக்கு? ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 10:30 வரைக்குமே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் மோடில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அகெயின் நல்ல ஒரு புல் பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,700 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 58,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 58,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,900 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 58,700 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 59,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. 78,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 77,800 வந்து இருக்கும். 77,800 ஒரு பிரேக் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 77,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது மினிமம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் ஒரு 78,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 79,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்தது மிட் கேப் டீ. ஸோ மிட் கேப் டீ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 14,200 கிட்ட வந்து ட்ரேட் ஆகி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 14,700 வந்து இருக்கலாம். 14,700 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,200 வரைக்கும் 600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 14,800க்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 14,900 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு 14,800 14,700 இதுக்குள்ளேயே வந்து சுற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.